சூச்சு டிவி கதை நேரம். சூச்சு கிட்ட அவ பயன்படுத்தாத நிறைய பொம்மைகளும் படிக்காத நிறைய புத்தகங்களும் இருக்கு. இந்த பொம்மை நல்லா ஞாபகம் இருக்கு. இத வச்சு நான் நிறைய விளையாடி இருக்கேன். இதுதான் என்னோட ஃபேவரட் புக்காவும் இருந்துச்சு. சூச்சுக்கு அவளுடைய பழைய புத்தகங்களும் பொம்மைகளும் தேவைப்படாதுங்கிறதால அவங்க அம்மா அதை யாருக்காவது கொடுத்துடலான்னு சொன்னாங்க. சூச்சு, நீ உன்கிட்ட இருக்கிற பழைய புக்ஸையும் டாய்ஸையும் யாருக்காவது கொடுத்துடலாம்ல, ஏன்னா அது உனக்கு பயன்படுறது இல்லைல்ல. புதுசா வாங்க முடியாத குழந்தைங்களுக்கு உன் பழைய புத்தகங்களையும் பொம்மைகளையும் கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்லயும் உனக்கு நிறைய இடம் கிடைக்கும். இல்லம்மா, என் பொருட்களை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. இதெல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும். சூச்சுக்கு அவளோட பொம்மைகளையும் புத்தகங்களையும் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்ல. அவங்க அம்மா எப்படியாவது அவ மனச மாத்திரலான்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்த புத்தகங்களும் பொம்மைகளும் வேற யாருக்காவது பயன்படும்னு நினைச்சாங்க. அதனால சூச்சுவோட அம்மா அவளோட ஃபேவரட் டீச்சரான மிஸ் டாரத்திய சந்திச்சாங்க. மிஸ் டாரத்தி, சூச்சு கிட்ட நிறைய பழைய புத்தகங்களும் பொம்மைகளும் இருக்கு. அத அவ பயன்படுத்துறதே இல்ல. அத அவ யாருக்காவது கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் சார்லி. ஃபாஸ்டர் ஹோம்ஸ்ல வளர்ற பசங்களுக்காக நான் பழைய புத்தகங்களையும் பொம்மைகளையும் சேகரிச்சிட்டு இருக்கேன். நான் சூச்சுக்கு அத பத்தி சொல்றேன். தேங்க்யூ மிஸ் டாரத்தி. அதனால மிஸ் டாரத்தி அப்போ ஒரு விஷயத்த அறிவிச்சாங்க. பசங்களா, நான் பழைய பொம்மைகளையும் புத்தகங்களையும் சேகரிக்கிறேன். இது எதுவும் இல்லாத பசங்களுக்கு நான் இந்த பொருட்களை கொடுத்துடுவேன். அதனால உங்க பழைய பொம்மைகளையும் புக்ஸையும் நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது இருந்தா அத வீணாக்காம நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க. சூச்சுவோட சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மிஸ் டாரத்தியோட ஐடியா பிடிச்சிருந்தது. என்கிட்ட பயன்படுத்தாத நிறைய புத்தகங்களும் பொம்மைகளும் இருக்கு மிஸ் டாரத்தி. நானும் அதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நானும் கொடுக்கறேன். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு பசங்களா. நாளைக்கு மறக்காம அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. சூச்சு வீட்டுக்கு போனதும் தாம் புத்தக அலமாரியில என்ன இருக்குன்னு பார்த்தா. அவளுக்கு தேவைப்படாத பல புத்தகங்கள் இருக்கிறத அவ கவனிச்சா. இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் அவளோட பொம்மை அலமாரிய ஓபன் பண்ணா தாம் விளையாடாத நிறைய பொம்மைகள் இருக்கிறத சூச்சு கவனிச்சா. இப்ப நான் இந்த பொம்மைகளை வச்சு விளையாடுறது கிடையாதே. சூச்சு அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சா. அவகிட்ட இருக்கிற இந்த பயன்படாத புத்தகங்களையும் பொம்மைகளையும் மத்த பசங்களுக்கு கொடுக்க முடிவு செஞ்சா. அம்மா, மிஸ் டாரத்தி பழைய டாய்ஸையும் புக்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. ஃபாஸ்டர் ஹோம்ல இருக்கிற பசங்களுக்கு அதை கொடுத்துருவாங்களாம். அங்க இருக்கிற பசங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும்னு அவங்க சொன்னாங்க. என்கிட்ட இருக்க பழைய புக்ஸையும் டாய்ஸையும் நான் அவங்க கிட்ட கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம் சூச்சு. இதுதான் நல்ல முடிவு. இன்னொன்னு சொல்லவா, நீ பயன்படுத்தாத எல்லா புத்தகங்களையும் பொம்மைகளையும் நீ உடனே அவங்களுக்கு கொடுத்துடு. ஏன்னா இதனால நிறைய பசங்க சந்தோஷம் அடைவாங்க. அதுக்கப்புறம் சூச்சு தாங்கிட்ட இருக்கிற பழைய பொம்மைகளையும் புத்தகங்களையும் பேக் செஞ்சா. குட் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்க கூட நான் சந்தோஷமா விளையாண்டேன். இதே மாதிரி நீங்க மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், சரியா? அடுத்த நாள் காலையில பழைய புத்தகங்களையும் பொம்மைகளையும் சூச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போனா. மத்த பசங்களும் அவங்களுடைய பழைய புத்தகங்களையும் பொம்மைகளையும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க.
எல்லாத்தையும் மிஸ் டாரதி கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அந்த பொம்மைகளையும் புத்தகங்களையும் ஒரு பெரிய பெட்டிக்குள்ள போட்டாங்க. அந்த பெட்டி நிரம்பினதும் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு மிஸ் டாரதி ஃபாஸ்டர் ஹோமுக்கு கிளம்புனாங்க. அவங்க சூச்சுவையும் அவன் நண்பர்களையும் அவங்க கூட வர சொல்லி கூப்பிட்டாங்க. வாங்க பசங்களா, நம்ம எல்லாரும் ஃபாஸ்டர் ஹோம்க்கு போய் இந்த புத்தகங்களையும் பொம்மைகளையும் பசங்களுக்கு கொடுத்துடுவோம். அந்த ஃபாஸ்டர் ஹோம்ல நிறைய பசங்க இருந்தாங்க. மிஸ் டாரதி கிட்ட இருக்கிற பெட்டியை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஹாய் பசங்களா, இந்த புத்தகங்களையும் பொம்மைகளையும் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் உங்க கூட இத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்டர் ஹோம்ல இருந்த பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பொருட்களை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. நன்றி, உங்க பொம்மைகளையும் புத்தகங்களையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்டர் ஹோம்ல இருக்கிற பசங்களும் இத்தனை பொம்மைகளும் புத்தகங்களும் கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பசங்க எல்லாம் பொம்மைகளோட விளையாண்டாங்க, புத்தகங்களை வாசிச்சாங்க. என்னதான் விளையாட்டு பொருட்களும் புத்தகங்களும் பழசா இருந்தாலும் பசங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டதை நினைச்சு சூச்சு ஆச்சரியப்பட்டா. என்னோட டெடி பேர் இந்த பொண்ணை எவ்வளவு சந்தோஷப்படுத்துதுல. இதை நான் முன்னாடியே கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கை இந்த பையன் படிக்கிறான். அவனும் என்ன மாதிரியே எவ்வளவு சந்தோஷப்படுறான்ல. சூச்சுவும் அவளுடைய நண்பர்களும் மிஸ் டாரதிக்கு நன்றி தெரிவிச்சாங்க. தேங்க்யூ மிஸ் டாரதி, உங்களால தான் இத்தனை பசங்களை சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம எங்க பொம்மைகள் வீணாகாம நாங்க பாத்துக்கிட்டோம். யூர் வெல்கம் பசங்களா. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவும் எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. உங்களுக்கு பயன்படாத சில பொருட்கள் மத்தவங்களுக்கு பயன்படலாம். அது அவங்கள சந்தோஷப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்கள்ல இருந்து சூச்சு தன்னுடைய பொருட்களை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்குனதே கிடையாது. தன்னுடைய பொருட்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதோட சந்தோஷத்தை சூச்சு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. கஸ்லி சூச்சு சாச்சாவோட வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அவங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உன்னோட டைனோசர் பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு சாச்சா. உன்னோட டெடி பேர் ரொம்ப சாஃப்டா இருக்கு சூச்சு. நானும் அது கூட விளையாடலாமா? விளையாடு கஸ்லி, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த பொம்மைங்க கூட விளையாடலாம். அதே போல கஸ்லியும் விளையாடிக்கிட்டே இருந்தான். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தப்போ அவங்க அப்பா அம்மா அவனை கூட்டிட்டு போக வந்தாங்க. கஸ்லி சூச்சுவுக்கும் சாச்சாவுக்கும் அவங்க பொம்மைகளை திருப்பி கொடுக்க மறுத்தான். அவன் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சான். அம்மா, அப்பா, எனக்கு சாச்சாவோட டைனோசர் வேணும், சூச்சுவோட டெடி பேரும் வேணும். இத நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். கஸ்லியோட அப்பா அம்மா அந்த பொம்மைகளை கஸ்லிய திருப்பி கொடுக்க சொன்னாங்க. கஸ்லி, இந்த பொம்மைங்க சூச்சு சாச்சாவுக்கு சொந்தமானது. அத அவங்க கிட்ட கொடுத்துரு. நம்ம வீட்ல உனக்காக நிறைய டைனோசர்ஸும் டெடி பேர்ஸும் இருக்கு. கஸ்லி அவங்க அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்கல. அதனால கஸ்லி பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு இந்த டெடி பேர் வேணும், எனக்கு இந்த டைனோசர் வேணும். இது இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன்.
கஸ்லியோட அப்பா அம்மா அவன் பண்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பதான் கஸ்லியோட அம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இந்த பொம்மைங்கெல்லாம் நீங்க வச்சுட்டு என் கூட நடந்து வா. நாம திரும்பி வரும்போது இது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாம இத கொண்டு போகலாம். கஸ்லியோட அப்பா அம்மா அவனை வெளியில கூட்டிட்டு போனாங்க. கஸ்லி இதுவரை போகாத ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கிறத அவன் இப்பதான் கவனிச்சான். இங்க இருக்கிற வீடெல்லாம் இவ்ளோ சின்னதா இருக்கு. ஆமா கஸ்லி, இன்னும் நல்லா சுத்தி முத்தி பாரு. கஸ்லி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். அங்க இருக்கிற பசங்க கிட்ட நல்ல துணிமணிகள் இல்ல, விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகளும் இல்ல. அப்படி இருந்த பொம்மைகளும் உடைஞ்சு போய் இருந்தது. அவங்க கிட்ட பெருசா எதுவும் இல்லனா கூட அந்த பசங்க அவங்க கிட்ட இருந்த பொம்மைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. சில பசங்க அவங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்த இருந்த ஒரே பொம்மையையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. என் டெடி பேரோட காது பிஞ்சு போச்சு, ஆனா அது நல்லா ஹக்ஸ் கொடுக்கும். அதனால இத நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ. அம்மா அங்க பாருங்க, அந்த பையன் அவன் கிட்ட இருந்த டெடி பேரை கொடுத்துட்டான். சரியா சொன்ன கஸ்லி, அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அவன் கிட்ட வேற பொம்மை இல்லைனாலும் அதை அவன் கொடுக்கறதுக்கு தயங்கவே இல்ல. கஸ்லி, இங்க பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு பொம்மைங்க அவங்க கிட்ட இல்ல, இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ பண்ண மாதிரி அவங்க அவங்களுடைய நண்பர்களுடைய பொம்மையை எடுக்க எப்பவும் ஆசைப்படவே இல்ல. அப்பதான் கஸ்லி தான் செஞ்ச தவற உணர ஆரம்பிச்சான். உண்மைதான்மா, நீங்க சொல்றது கரெக்ட்பா. என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு, இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கணும். கஸ்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சூச்சு சாச்சா வீட்டுக்கு போலான்னு சொன்னா. சூச்சுவும் சாச்சாவும் கஸ்லிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஆசைப்பட்டு கேட்ட பொம்மைகளை ஒரு பையில வச்சாங்க. கஸ்லி, உனக்கு வேணும்னா என் டைனோசரை எடுத்துக்கோ, என் டெடி பேரையும் நீ எடுத்துக்கோ. கஸ்லிக்கு அவமானமா இருந்துச்சு. ஏன்னா சூச்சுவும் சாச்சாவும் கஸ்லிக்கு அவங்க பொம்மைகளை விட்டு கொடுக்க தயாராயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த பசங்க அவனுக்கு ஞாபகத்துல வந்தாங்க. அப்பதான் அவன் பேராசைப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். ரொம்ப நன்றி சூச்சு சாச்சா, என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு. ஒரு சில பொம்மைங்களை வச்சிருக்கிற பசங்களையும் நான் இப்ப பார்த்துட்டு வந்தேன். அதனால என் பொம்மைகள்ல சிலத அவங்க கூட பகிர்ந்துப்பேன். நிஜமாவா கஸ்லி? உனக்கு பெரிய மனசுதான். கஸ்லி உடனே வீட்டுக்கு போனா அவனோட சில பொம்மைகளை பேக் பண்ணா. அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பொம்மைகளை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இது உனக்கு, அப்புறம் இது உனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. கஸ்லியோட அப்பா அம்மா அவனை நினைச்சு பெருமைப்பட்டாங்க. கஸ்லிக்கும் அவன் செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை பண்ணிருக்க கஸ்லி. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா. அன்னைக்கே கஸ்லி தான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவன் கிட்ட நிறைய பொருட்கள் இருந்துச்சு, மத்த பசங்க கிட்ட இல்ல. அத நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கூடவே பேராசைப்படுறத நிறுத்திட்டான்.